இந்த வீடியோவில் பப்ளிக் ஏபிஐஸை ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கால் பண்ணி நம்மளோட கோடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் தி வைப் கோடிங் மாஸ்டர் கிளாஸ். ஏன் வைப் கோடிங் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு இருக்கோம்? பிகாஸ் வி வாண்ட் டு பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் AI automation developers. So without any delay, let's get started. And public APIs or any API நம்ம கால் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். Because as an AI automation developer நீங்கள் ஏகப்பட்ட எக்ஸ்டர்னல் டூல்ஸோட பேசுவீங்க. அண்ட் அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி ஏபிஐஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பேசுவோம். நிறைய டூல்ஸுக்கு NA10 மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் Zapier, Pabbly இந்த மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணி AI ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லேயே வந்துட்டு நேட்டிவாக இன்டெகிரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி கால் பண்ண முடியாது, தேவை இருக்காது. ஆனால் நிறையா இன்டெகிரேஷன்ஸ் வந்துட்டு நேட்டிவாகவே இருக்காது. ஆயிரக்கணக்கான இன்டெகிரேஷன்ஸ் நேட்டிவாக இருக்கும், ஆனால் நிறையா இதுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஏபிஐஸ் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். ஸோ without any delay, let's get started. இப்போது பப்ளிக் ஏபிஐனா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏபிஐன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பப்ளிக்காக எல்லாருக்குமே அவைலபிள். நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ அப்படின்னா இட் இஸ் பப்ளிக். அண்ட் ஒரு கம்பெனி அவங்களுக்குள்ள அதை பொத்தி வச்சுக்கிட்டாங்க, யாருக்குமே நான் தரமாட்டேன், என்னோட இன்டர்நெட், என்னோட பீப்புள், என்னோட யூசர்ஸ் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரைவேட். அதை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஹாட்ஸ்டார், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் தான் வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டு காசு கட்டி லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுக்க முடியும். இல்லைனா யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹேக் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். பிகாஸ் செக்யூரிட்டிலாம் பயங்கர டஃப்பாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னா இட் இஸ் அ ப்ரைவேட் ஏபிஐ. இந்த ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் வந்துட்டு காசு கட்டி யூ சைன் இன் அண்ட் தென் ஆக்சஸ் அப்போ தான் பண்ண முடியும். இல்லைனா இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஆனால் அந்த பப்ளிக்ன்றது அப்படி இல்லை. நீங்கள் அந்த சர்வரில் இருக்கிற விஷயங்களை காசு கட்டாமல் ஃப்ரீயாக ஆர் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீ டேட்டா இருக்கிற ஏபிஐஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கற்றுக்கிறவங்க கற்றுக்கணும். அண்ட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு இருக்குது. அதாவது இப்போது விக்கிபீடியாலாம் இருக்கு இல்லையா? ஸோ விக்கிபீடியாவும் இட்ஸ் அன் ஏபிஐ தான், நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வெதர் ஏபிஐ இருக்குது, ஜோக்ஸ் ஏபிஐ இருக்குது, கிரிப்டோ ப்ரைஸஸ் ஏபிஐ இருக்குது, புக்ஸ் ஏபிஐ இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முதல்ல நம்ம பப்ளிக் ஏபிஐஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் ப்ரைவேட் ஏபிஐஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம போக கற்றுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எந்த பேக் அண்ட் செட்டப்பும் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஏபிஐஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம முதல்ல ஒரு பேக் அண்ட் நாமளே உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த பேக் அண்ட் கூட பேசுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். விச் இஸ் ஹார்ட். ஐ மீன் வைப் கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுறது ஈஸி தான், பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour 1 hour ஆகும்ல. தேவையில்லாமல் நம்மளுக்கு பேக் அண்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஏபிஐ பில்ட் பண்ணுறது வந்து நம்மளோட ஸ்கில் செட் கிடையாது. ஆஸ் அன் AI ஆட்டோமேஷன் டெவலப்பர் அதை பண்ணுறதுக்கு பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அதை வந்து செக்யூர் ஆக்குறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்மளோட வேலை என்ன? இப்போ யாராவது கிரியேட் பண்ண ஒரு பேக் எண்டில் பப்ளிக் ஏபிஐயில் போயிட்டு நம்ம டேட்டாவை எப்படி எடுக்கிறது, அந்த பேக் அண்ட் கூட எப்படி பேசுறது, டேட்டாவை போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு நாம் இதை கற்றுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ப்ரைவேட் ஏபிஐ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபேஸ்புக்கு, அமேசானுக்கு, நெட்ஃப்ளிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பேக் எண்டில் ஒரு சர்வர் இருக்க தான் செய்யும். அவங்களும் இதே ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. என்ன இந்த லேயர்ஸ்க்கு மேலே செக்யூரிட்டி லேயர்ஸ் இருக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அந்த லேயரை பில்ட் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சஸை யூஸ் பண்ணிப்போம். அண்ட் சில பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சஸை வந்துட்டு அவங்க ஃப்ரீயாகவே தருவாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் ஏபிஐஸ் யூஸ் பண்ணி ஸ்கெடியூல்லாம் பண்ண முடியும். ஓகே. அப்போ எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இப்போது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணாதான் பண்ண முடியும். அதாவது உங்களோட டிபிஐ நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாராலையும் அதை பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஏபிஐ வச்சாலும் அதை பண்ண முடியாது. ஆனால் இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு போஸ்ட்டை ஸ்கெடியூல் பண்ணுறது வந்துட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் மூலமாக பண்ண முடியும். அது எப்படி பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல் டூல் இருக்கும், அது வந்துட்டு ஃபேஸ்புக் ஏபிஐயோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏபிஐக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டூலை வந்துட்டு அதில் இன்டெகிரேட் பண்ணுவீங்க, அதை ஆட்டோமேட் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ மெனி சாட் மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்கள் சார்பாக அது போய் கமெண்ட் பண்ணும், அது போயிட்டு டிஎம்லாம் பண்ணும் ஆளுங்களுக்கு. ஸோ அதெல்லாமே ஆட்டோமேஷன்ஸ். அந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஆக்சஸ் அந்த டூல்ஸ்க்கு தருவாங்க. அந்த பேக் எண்டில் அதெல்லாமே நடந்திருக்கும். அந்த டூல்ஸ் போயிட்டு இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான் பேசும். ஸோ மெனி சாட் எப்படி இன்ஸ்டாகிராம் கூட பேசுது, இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான். எப்படி மற்ற டூல்ஸ் வந்துட்டு எப்படி ஃபேஸ்புக்கில் போயிட்டு போஸ்டர் ஸ்கெடியூல் பண்ண முடியுது, இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் ஸ்கெடியூல் பண்ண முடியுது, இந்த மாதிரி டூல்ஸை
வச்சு தான். ஆல்ரைட், ஸோ இப்போ அதோட பேசிக் ஸ்டெப் எப்படி நம்ம ஒரு பப்ளிக் ஏபிஐ கூட பேச ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிப்போம். ஆல்ரைட், ஒரு கோட் நம்மளுக்கு தேவை. இந்த கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த கோடோட லிங்க்கு, இந்த கூகுள் டாக்கோட லிங்க் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ காப்பி பண்ணிடுறேன், போயிட்டு நேராக நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். இது ஆக்சுவலாக நம்ம போன தடவை பண்ண அதே ஃபெச் தான், ஆனால் இந்த இடத்துல ஏசிங்க்கும் அவைட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போது அதே தான், நீங்கள் ஃபெச்ன்ற இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டர்நெட்டில் போயிட்டு அது லோட் ஆகிட்டு அந்த சர்வர் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு வரும். ஸோ ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே கோடு மற்ற லைன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் திங்ஸ் ஷுட் ஹேப்பன். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் அது வந்து அந்த லோடிங் ஸ்டேட்டில் இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை ஏசிங்காகவும் அவைட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு வந்துட்டு இந்த ஃபெச்சை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் இட் வில் அவைட். அதே மாதிரி இந்த ஜேசானை வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் திஸ் வில் அவைட். ஓகே, இல்லைனா துபடின்னு அப்படி ஓடிடும், இந்த ஜேசான் வந்து எம்டியாக வரும். இந்த நெட்டில் இருந்து ஜேசானை எடுக்கிறோம் நம்ம, ஜேசான் கையில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த res.json ஒர்க் ஆகும். இல்லைனா இட் வில் பி நல், அன்டிஃபைண்டாக இருக்கும். இல்லைனா நல்லா இருக்கும், இல்லை அன்டிஃபைண்டாக இருக்கும். ஸோ இட் வில் த்ரோ அன் எரர். ஓகே, நம்ம இது அவைட் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல அவைட்டோட ஏசிங் அவைட்டோட பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏசிங் அவைட் இல்லாமல் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இட் வில் த்ரூ அன் எரர். ஓகே, எரர் வரும், இல்லை அன்டிஃபைன் நல்லுன்னு வரும். ஸோ முதல்ல ஏசிங் கூட ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா ஒரு கெட் ஜோக் ஏபிஐ. ஓகே, இது வந்துட்டு யாரோ ஒரு புண்ணியமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த யூஆர்எல், ஓகே, இந்த யூஆர்எல் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். கெட்டு தானே பண்ணுறோம், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்துட்டு ஒரு ஜோக் வரும். ஓகே, இந்த யூஆர்எல்ல ஸோ இதை திருப்பி என்டர் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ஜோக் வரும், திருப்பி என்டர் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ஜோக் வரும். ஸோ ஒரு தடவை இந்த கெட்டில் நம்ம வந்துட்டு டேட்டாவை எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜேசான் டேட்டா வரும். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ மட்டும் எடுக்கணும் வெளியே, இல்லையா? அதுதான் res.jsonல இருந்துட்டு ஜோக்குன்றதை எடுக்கிறோம். ஸோ இந்த ஜேசான் வந்துட்டு ஜோக்குன்னு வரும். ஸோ joke.setup. ஓகே, ஸோ இங்கே joke.setup, joke.punchline, இந்த 2 விஷயங்களும் நம்ம எடுக்கிறோம். இதுதான் பஞ்ச்லைன், இதுதான் செட்டப், இதுதான் பஞ்ச்லைன். ஓகே, ஸோ இந்த 2 வேல்யூஸும் நம்ம எடுக்கிறோம் நடுவில் ஒரு இதோட. ஸோ இது வந்துட்டு வில் டிஸ்பிளே இட் ப்ராப்பர்லி. இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா வரும். ஹவு டு யூ மேக் ஹோலி வாட்டர், யூ பாயில் த ஹெல் அவுட் ஆஃப் இட். கொஞ்சம் ஏஜ் ஜென்ரேட்டட் ஜோக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து ஹவு டிட் டார்த் வேடர் நோ வாட் லூக் அண்ட் வாஸ் கெட்டிங் ஃபார் கிறிஸ்மஸ், ஹீ ஃபெல்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஓ மை காட். திருப்பி ரன் பண்ணோன்னா வாட்ஸ் ஃபாரஸ்ட் கம்ஸ் பாஸ்வேர்ட் 1forest1. ஓ மை காட். யா, ஸோ யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட் ரைட். இப்போது இந்த ஏசிங்க்கும் அவைட்டும் இல்லாமல் நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த அவைட்டும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம், இந்த அவைட்டும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். என்ன ஆகுதுன்ட்டு யா எரர் வருது. res.json இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் இது வந்துட்டு ரெஸ் வந்துட்டு அன்டிஃபைண்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ரெஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேனே. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். console.log. So let's say res அப்படின்னு போட்டுட்டு நம்ம ரெஸ்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்ட்டு பாருங்கள். யா, ரெஸ் ப்ராமிஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் வேலை முடியல. ஸோ இட் ஹேஸ் டு கம்ப்ளீட் இட். ஓகே, ஸோ அவைட் அந்த இடத்துல கண்டிப்பாக வேணும், அப்போ தான் இட் வில் ஒர்க். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகணும், இல்லைனா இட் வில் த்ரோ அன் எரர். ஓகே, res இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வருது. ரைட், இட் வில் ஒர்க். ஸோ இப்போது அடுத்து நம்ம இந்த ஏபிஐ கூட எப்படி பேசுறது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும், இல்லையா? இப்போது இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த எண்ட் பாயிண்ட்டில் நீங்கள் போய்ட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வரும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள், எப்படி இந்த ஏபிஐ கூட பேசலாம், எப்படி இந்த சர்வர் கூட பேசலாம் அப்படின்றத நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரு பேக் எண்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுறவங்களும் அந்த பேக் எண்ட் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷனை பண்ணியிருப்பாங்க. முதல் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1, நீங்கள் போயிட்டு இந்த ஏபிஐ கீஸை கிரியேட் பண்ணுங்கள், இந்த ஆத்தரைசேஷன் டோக்கன்ஸை கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அப்படி தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு பேக் எண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மொபைல் இன்ஜினியர்ஸு அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பேக் எண்ட் இன்ஜினியர்ஸு என்னோட பேக் எண்டில் நீ எப்படி பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி நீ இந்த டாக்குமெண்டேஷனை போய் படித்து பார்த்து படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். அண்ட் இது வரைக்கும் ஒரு இன்ஜினியரும் நம்ம எல்லாருமே எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இந்த டாக்குமெண்ட்டை பார்த்து படித்து ஓகே ரேண்டம் ஜோக்குக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்குப்பா, இதுக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி மேக் கான்ட்ரிபியூஷனுக்கு இந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்ட்டு யூ ரீட் டாக்குமெண்ட் அண்ட் ஒன்று ஒன்றா நீங்கள் போயிட்டு
இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூ ஹேவ் டு பில்ட். இப்போ அப்படி இல்லை, யூ கேன் ஆஸ்க் ஏஐ டு ரீட் த டாக்குமெண்ட் அண்ட் அதுவே உங்களுக்கு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக போய் படிச்சுட்டு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடு அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுவே எல்லாத்தையும் பண்ணிடும். ஓகே, அதானே வைப் கோடிங். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஆனால் எதுக்கு இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நாக் ஜோக்ஸ் இருக்குது, டேட் ஜோக்ஸ் இருக்கான், ப்ரோக்ராமிங் ஜோக்ஸ் இருக்கான். ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு 5 நம்பர் ஆஃப் ஜோக்ஸ். இப்போ 5 ஜோக் வேணா இப்படி கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஸோ 250 ஜோக்கையும் நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியும். ஓ மை காட். ஸோ பிரிட்டி பிரிண்ட் பண்ணோன்னா 250 ஜோக் வந்திருக்கு. வா, தட்ஸ் ஆசம். ஸோ இப்போ இந்த மாதிரி யூ கேன் யூஸ் இட். ஓகே, இப்போ இந்த யூஆர்எல் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ லெட்ஸ் சி, எரர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. undefined. ஸோ we are not getting it properly. ஸோ இந்த இடத்துல ஜோக் வந்திருக்கும், ஆனால் ஜோக் டாட் செட்டப் இல்லை. பிகாஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ரிட்டி பிரிண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அரே. ஸோ நம்ம வந்துட்டு டேரெக்டாக கால் பண்ண பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணுறீங்க, ChatGPT போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த யூஆர்எல்லில் நீ ஹெல்ப் பண்ணித்தா, இந்த யூஆர்எல்லில் எப்படி காண்டாக்ட் பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணித்தா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கோட் எழுத சொல்லுங்கள். ஸோ அது கோட் எழுதும், அது இந்த 250 உங்களுக்கு இங்கே அழகாக டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அகேன் ஆஸ்க் ChatGPT to do it. ப்ராப்ளி ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் யுவர் மினி ப்ராஜெக்ட். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த யூஆர்எல் அதுக்கு அனுப்பிச்சி விடுங்க, ChatGPT அனுப்பிச்சி விட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுது இந்த ரீசனுக்காக அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா இட் வில் ஹெல்ப். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிக் ஏபிஐஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஜேசான் ப்ளே சொல்கிற எதுக்குன்னா நம்ம போஸ்ட் பண்ணலாம், கெட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இதில் பண்ண முடியும். ஸோ அதோட டாக்குமெண்டேஷன் இங்கே இருக்குது. அஃபிஷியல் ஜோக் ஏபிஐ இப்போ நம்ம பார்த்தது, அண்ட் ஓப்பன் வெதர் ஏபிஐ இருக்குது. ஸோ ஓப்பன் வெதர் ஏபிஐனா என்னென்னா, நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா இடத்தோட கரண்ட் வெதரை இதிலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் கால் ஏபிஐ அது இருக்குது, கரண்ட் வெதர், ஹார்லி ஃபோர்காஸ்ட் இருக்குது, டெய்லி ஃபோர்காஸ்ட் இருக்குது, கிளைமேட்டிக் ஃபோர்காஸ்ட் இருக்குது, பல்க் டவுன்லோட் இருக்குது, குளோபல் வெதர் அலர்ட்ஸ் இருக்குது, 5 day 3 hour ஃபோர்காஸ்ட் இருக்குது, ரோட் ரிஸ்க் ஏபிஐ இருக்குது, சோலார் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கிற ஏபிஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஏபிஐ, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏபிஐஸ் இருக்குது. நம்ம இதில் போயிட்டு கால் பண்ணி டேட்டாவை எடுத்துக்க முடியும். எதுக்குன்னா ஏதாவது இப்போ நம்ம வெதரெல்லாம் காட்டுறோம் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் அப்படின்னா இது பண்ணலாம். ஸோ இந்த ஏபிஐயில் போயிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் நீங்கள் இந்த ஏபிஐ கால் தான் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல லாட்டிடியூட் அனுப்பணும், இந்த இடத்துல லாங்கிடியூட் அனுப்பணும், இந்த இடத்துல ஏபிஐ கீ அனுப்பணும். ஸோ ஏபிஐ கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, நீங்கள் சைன் இன் பண்ணி அந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணணும். இது ஃப்ரீ தான், நீங்கள் சைன் இன் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜேசன் டேட்டா வரும், இந்த ஜேசன் டேட்டாவை நீங்கள் இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் வரும், இந்த மாதிரி வரும், இந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ இப்படி தான் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் படித்து பார்த்து எப்படா இதில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கேட்டுட்டு இருப்போம். அகேன் இப்போது இந்த லிங்க் இருக்கு இல்லையா, நாங்கள் அமைச்ச லிங்க்கை இதை அப்படியே ChatGPT கொடுத்து எனக்கு படித்து பார்த்துட்டு ரைட் அ ப்ரோக்ராம் டு கெட் டேட்டா ஃப்ரம் ஓப்பன் வெதர் ஏபிஐ, கிவ் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் ChatGPT-ஆல் இந்த கோட் எழுத முடியும், ஆனால் அந்த ஏபிஐ டோக்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கீலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் போய் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் எனக்கு தாண்டி நீங்கள் ChatGPT கேட்கும்போது அது என்ன தெரியுமா பண்ணும், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரும். நீங்கள் போய் இந்த இடத்துல போயிட்டு இந்த யூஆர்எல் போ, இங்கே போய் லாகின் பண்ணி இந்த இடத்துல போ, இந்த இடத்துல அந்த ஏபிஐ டோக்கனை கிரியேட் பண்ண முடியும், அந்த டோக்கனை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தரும். ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் வந்துட்டு அணுக வேண்டாம். இப்போ ChatGPT கேட்டு அது என்ன பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நியூஸ் ஏபிஐ இருக்குது, போக்கி ஏபிஐ இருக்குது, போக்கிமான் டேட்டா அதில் எடுக்க முடியும், கேட் ஏபிஐ இருக்குது, இட் வில் ஜென்ரேட் ரேண்டம் கேட் பிக்சர்ஸு. நல்லா இருக்கே, போய் பார்ப்போமா. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் கேட் பிக்சர்ஸ் வந்துட்டு அது ஜென்ரேட் பண்ண போல இருக்குது. ஸோ இது வந்துட்டு கெட் யுவர் ஏபிஐ கீ, இந்த இடத்துல இது வந்து கைடு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதை வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த டாக்குமெண்டேஷன். அகேன் நீங்கள் இதெல்லாம் படித்து உங்கள் இதை ஃபேஸ் பண்ண தேவையில்ல, உங்கள் இன்சானிட்டியை இழக்க தேவையில்ல, எல்லாமே ChatGPT பார்த்துக்கும். பிகாஸ் வி ஆர் லேர்னிங் வைப் கோடிங். அதே மாதிரி தான் டாக் ஏபிஐ, ரேண்டம் டாக் இமேஜஸை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஜென்ரேட் பண்ணாது, இதெல்லாம் கொஞ்சம் பழங்காலத்து ஏபிஐஸாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டம் டாக் இமேஜஸை காட்டும், அவ்வளோதான். நெட்லேருந்து சர்ச் பண்ணி காட்டுதா இல்லை எப்படி காட்டுதோ அது அவங்க எப்படி பண்ணுறாங்களோ. ஸோ அங்கே பாருங்கள், இப்படி தான் அதை ஆக்சஸ் பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கான் அவன். ப்ராப்ளி இதை ரன் பண்ணி பார்க்கலாமே, ஆனால் கீ கேட்கும். அதை பாருங்கள், டெமோ ஏபிஐ கீன்ட்டு கேட்கும். ஸோ அது இந்த கீயை வந்துட்டு நம்ம அங்கே உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணி இந்த கெட் ஏபிஐ கீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரீ வெர்ஷன், கிரெட் ஃப்ரீ ஆக்சஸ்ஸு. ஸோ அதை படி நம்ம எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னா யூஸ் ஆகிக்கலாம். அண்டு எல்லா டூல்ஸ் மாதிரி தான். இப்போ 10,000 தடவை ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ தான். ஆனால் இப்போ 1,00,000 தடவை வேணும்னா யூ ஹேவ் டு பே திஸ் மச் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். ஸோ அகேன் அவனும் ஏபிஐ பில்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, அவனுக்கும் கொஞ்சம் வருமானம் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக அண்ட் கிரிப்டோ ப்ரைஸஸ், மார்க்கெட் டேட்டாவெல்லாம் இந்த ஏபிஐலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாசாவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். மியூசிக் டேட்டாஸ், ஸோ ஸ்பாட்டிஃபைக்கு இருக்குப்பா, பரவாயில்லையே. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்டு
ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் திஸ் ஏபிஐ. ஓகே, ஸோ ஆக்சஸ் டோக்கன் இருக்குது, ஏபிஐ ரிக்வெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்து கற்றுக்கலாம். ஆர் ஆஸ்க் ChatGPT, இட் வில் டூ இட் ஃபார் யூ. ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏபிஐயில் போயிட்டு நீங்கள் கோட் எழுதுங்க. நான் சொல்லி கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறது முக்கியம். அதே சமயத்தில் நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ChatGPT யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு ஆக்சஸ் பண்ணி அந்த வேலைகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye-bye.